புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப் பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் சார்பில் 16வது சலங்கை பூஜை விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் கலைமாமணி தமிழ்வாணன், புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து வருகிறார்கள். குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும், ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும், தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலன் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவதை மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இருபாலரும் சமமாக கற்க வேண்டும் என தெரிவித்தனர்.